திமுக சைடு இருக்க இளைஞர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் இருக்கீங்களாமே, என்ன காரணம்? திமுக நீங்க தான் கொள்கை கூட்டணியோட இருக்கீங்களா? 75 ஆண்டுகள் பாரம்பரியத்த பேசுறீங்களா? ஏன் இங்க வரணும் இளைஞர்கள்? இத்தன நாள் ஏமாத்தி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவனுக்கு சாராயத்தையும், சாப்பாட்டையும் வாங்கி குடுத்து அடியாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஓட்ட திருடுறதுக்கு ஆட்களா பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. பிரியாணி கடையும் அதுவும் இதுமா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தளபதி மட்டும் தான் உண்மையான ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு அம்மாமார்களும், தங்கச்சிமார்களும் திட்டுறாங்க. ஏன் திமுக இளைஞர்களை அவங்க பக்கம் திருடுறாங்க தாவேகா? தாவேகால எந்த இருந்து நிறைய பேர் உள்ள இருந்து வெளிய வராங்களா? அந்த எந்த திமுக எந்த 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 காட அவசியமும் உடைச்சு போட்டு எந்த நாங்க அவசியமும் கட்டாயமும் இல்ல. தாவேகால இருந்து யாரோ போறோம் ஒரு அப்படின்னு. தற்கொலை பண்ணிட்டு போறதுக்கு வந்து தமிழக வெற்றி சரி, கழகம் எதுக்கு அவங்க பொறுப்பாகாது. வந்துட்டு வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து விலகுறவங்க போக வேண்டியதானே? ஏன் வந்து அந்த காட உடைச்சு போட்டு நாங்க தாவேகால இருந்து போறோம் அப்படிங்கிற ஒரு திமுக விஷயம் எல்லாம் உடைய பண்றாங்க. விளம்பரம் தானே. விளம்பர மாடல் அரசு வேற என்ன சொல்லி பண்ணும்? கொடுத்து ஆமா, வேற என்ன பண்றாங்க. பண்ணும்? இந்த மாதிரி விளம்பர மாடலா தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார சார் விளம்பர மாடல்ங்கறீங்க? யாரு? திமுக தான். ஆ. வேற யாரு? அப்ப தாவேகா எந்த விதத்துல விளம்பரம் பண்ணலையா? என்னத்த விளம்பரம் பண்ண சொல்லுங்க. இங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் எதையுமே, அதாவது இந்த கரண்ட கால அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுல போட்ட விட்டு அண்ணாமலை போட்டோ ஷூட் நடத்தினாரு. கடந்த கால வரலாறுகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இங்க யாரும் மறுத்த முடியாது. என்ன அறிவே இல்லாதவங்க எல்லாம் திருவிழா நடத்திட்டு நீங்க அறிவு திருவிழான்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. மக்களை இங்க வஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. கோயம்புத்தூர்ல என் தங்கச்சி கதற கதற ஒரு பாசிச வெறி பிடிச்ச காம மிருகங்கள் இன்னைக்கு வேட்டையாடி இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. ஏன் அந்த பேச்சு அது நியூஸா போச்சு. அதுக்கப்புறம் யாருமே அத பத்தி பேசவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பேசி அதான் விளம்பர மாடல் தான். நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? அத பத்தி பேசுங்க. பேசுவீங்களா நீங்க? திமுக காரங்கள யோகியம் தானே பேசுங்கன்னு சொல்றேன். உங்க வீட்ல பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? அக்கா தங்கச்சி இல்லையா? அம்மாக்கள் இல்லையா? பேசுங்க. இன்னைக்கு இருக்க திமுக காரர்கள் வீட்ல இருக்கக்கூடியவர்களே பெண்களை இதை ஆதரிப்பாங்களா? எப்படி சார் ஆதரிக்க முடியும்? அப்புறம் தாவேகாவை தான் ஆதரிப்பாங்க. குழந்தைகள்ட்ட போய் சொல்லி பாருங்க. திமுக காரங்க வீட்ல இருக்க எல்லா குழந்தைகள்ட்டயுமே. எல்லாருடைய வீட்ல மட்டும் இல்ல, ஹார்ட்லயும் உட்கார்ந்துட்டு இருக்காரு தலைவர் தளபதி.